கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்திற்கு என்றென்றும் எப்போதும் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தை குறித்து பார்க்கலாம். சபையில இருக்கிற பொருளாதாரம் எப்படின்னா, தசமபாகம் நம்ம செலுத்தணும், மனப்பூர்வமான காணிக்கையை செலுத்தணும், அவரவர் போகிற சபைக்கு செலுத்தணும். இது ரெண்டையுமே. இது தாங்கள் போகாத சபைக்கு தசமபாகத்தையோ காணிக்கையை செலுத்துவது என்பது அது கூடாது. வேணுமானால் தங்களுக்கு விருப்பமானால் தங்கள் சபைக்கும் போக மிக அதிகமாக பணம் இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம், மற்ற சபைகளையும் தாங்கலாம். அது தவறு கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, நிறைய முந்தி என்ன செஞ்சாங்கன்னா நேரடியாவே போயிடுவாங்க. எல்லா சபைக்கும் போயிட்டு விசேஷத்தை கூடுகின்ற பேர்ல மீட்டிங் வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா காசு கேட்பாங்க, தசம பாகம் கேட்பாங்க, காணிக்கை கேட்பாங்க. நிறைய அந்த மாதிரியான வேலைகள் நிறைய நடந்தது. அது யூடியூப்லயும் நிறைய வந்தது. அது பேசும் பொருளா கூட ஆனது. ஆனா இந்த நாட்கள் என்ன செய்யறாங்கன்னா, நேரடியா போகிறது இல்லை, யூடியூப் இந்த ஜூம் மீட்டிங் நடத்தி எங்களுடைய ஊழியத்திற்கு தாங்குங்க, எங்களுடைய ஊழியத்துல நீங்க விதைங்க, நீங்க சிறுக விதைத்தால் சிறுக அரிப்பீங்க, பெருக விதைத்தால் பெருக அரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா சொல்லி நிறைய ஜனங்கள் என்ன செஞ்சு வஞ்சித்து பணம் சேகரிக்கிறாங்க. தங்களுக்கு பணம் வேணும்னா எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்கறதுல தப்பு கிடையாது. ஏன் கடவுளோட நாமத்தை சொல்லி இப்படி கேட்கிறாங்க? அது தவறு. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:6-7 சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா, மற்ற சபைகள்ல என்னன்னா பொருளாதாரத்துல கஷ்டம், அது பஞ்சகாலம் வந்துருது. அதனாலதான் பவுலானவர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க சகோதரருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்குதான் சொன்னாரோ ஒழிய மற்றபடி அவரு கண்ட நேரத்திலையும் என்ன பண்ணல, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்க சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இயேசுவானவர் கூட ஊழியத்திற்கு அனுப்பும் போது மார்க் 6 அவர் 12 அழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கட்சியில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சியை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கியை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். அதாவது பாதரட்சியை போட்டுக்கோங்க, ஒரு தடி எடுத்துக்கோங்க, நீங்க உடுத்துற உடையோட போங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு போறாங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. ஒருத்தங்க ஊழியத்திற்குன்னு போறாங்கன்னா தேவன் அவர்களை அனுப்புறாரு அப்படின்னா அவங்கள என்ன செய்வாங்க, தேவனே போஷிப்பார். அப்படி மனுஷங்க கிட்ட போயிட்டு எங்க ஊழியத்துக்கு தேவன் சொன்னாரு, அதனால எங்க ஊழியத்துல விதைங்க, நீங்க 1 30 100 அறுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. என்ன மனிதர் இடத்துல என்னுடைய ஊழியக்காரங்க போயிட்டு கையேந்துங்க, என்னுடைய நாமத்தை சொல்லி கையேந்துங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை. அதனால இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த நாட்கள்ல நிறைய இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. இயேசுவானவர் தங்களை நம்பி அவருடைய ஊழியத்தை செய்யும் போது அவர் தேவையானது சந்திப்பார். அப்படி இல்லை மற்றவங்க கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாளும் சொல்லலை. இந்நாட்கள்ல நிறைய இதான் நடக்குது. ஜூம் மீட்டிங் கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் நிறைய சொல்லி குறிப்பிட்ட நாட்கள் கணக்கு வச்சு கடைசியில் அவங்ககிட்ட காசெல்லாம் நிறைய இது பண்றாங்க, அபகரிக்கிறாங்க. கடவுளோட பேரை சொல்லி. அதுதான் தவறு. உனக்கு காசு வேணும், உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ உன்னுடைய பேரை சொல்லி கேளு. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிற தப்பு இல்லை. கடவுள் பேரை பயன்படுத்துவது அது தவறு.